ஒரு மருத்துவர் இமானுவல் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் 10 நாளாக கரண்ட் இல்லை. எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல் கண்ணிலையும் மிளகா தூவிட்டு யார் பேச்சும் கேட்காம முன்விரோதம் காரணமாக எங்கள் வாழ்வாதாரத்தை அழிப்பேன்னு சொல்லி 10 நாள் கரண்ட் இல்லாமல் போனதுக்கு இன்னும் எஃப்ஐஆரே போடலை. முன்னாடி கொலை மிரட்டல் கொடுத்ததுக்கு மட்டும்தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்னும் போலீஸ் பொறுமையாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. எப்போ நாங்கள் உயிர் போயிட்ட அப்புறமா எப்போ விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு மருத்துவர் ஒரு சக ஊழியர்களை ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண கூட விடாமல் தடுத்து நிறுத்துறது தான் ஒரு மருத்துவரோட வேலையா? அவரோட அசிஸ்டண்ட் லேடி மருத்துவர் வச்சு இன்னொருத்தவங்க ட்ரெஸ்ஸை கழிச்சு அடைக்கிறது தான் அவரோட வேலையா? இதை தான் அவர் படிச்சிருக்காரா? இதை தான் அவர் செஞ்சிட்ருக்காரா? தமிழ்நாட்டில் இருந்துட்டு என்ன செய்கிறோம்? கேள்வி கேட்க மாட்டிங்களா? சட்டம் ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். சட்டம் ஒழுங்கு முறையாக நடக்கணும். முதல்வர் ஐயா ஆஃபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ப்ராப்பராக. இப்போ கூட பயப்பட மாட்டாங்களா? அப்போது எல்லோரும் ஏதாவது ஆயிட்ட அப்புறம் தான் எல்லோரும் கேள்வி கேட்பீங்களா? எப்போ கேட்பீங்க? ஒரு மருந்து ஆர்டருக்காக நாங்கள் இப்போ வெளிநாடு வரைக்கும் பயணம் பண்ணியும் இங்கே வந்து என்னுடைய மக்களை பாதிக்கப்படுத்த வச்சுட்ருக்காங்க. அங்கே வேலை செய்கிற மக்களை கஷ்டப்பட்டு இத்தனை நாள் வேலை பண்ணிட்டு இருந்த எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் அநாகரிகமாக நடந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. சட்டம் எப்போ கவனிக்கும்? பணம் தான் பேசுமா? மனித நேயம் பேசாதா? தர்மம் வெல்லாதா? எத்தனை நாள் பேசிகிட்டு இருக்கணும் இதை பற்றி? அதுக்குரிய அவர் 10 நாள் கரண்ட் இல்லாமல் ஒரு லோன் கும்பல் பேச்சை கேட்டு பத்மான்ற லேடி நான் தான் கரண்ட்டை கட் பண்ணி நடு ரோட்டில் நிற்க வச்சேன்னு சொல்கிறேன். இந்த அவல நிலை எப்போ மாறும்? எப்போ சட்டத்துக்கு பதில் கொடுப்பாங்க? எஃப்ஐஆர் போட்டால் இப்படி எங்களை துன்புறுத்துவாங்களா? போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? தர்மம் வெல்லட்டும். முதல்வர் ஐயா கவனத்துக்கு இந்த வீடியோ போனால் நல்லது. தயவுசெய்து பகிருங்க.